ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 641. ஓடிச் சென்றெங்கே ஒரு பொருள் கண்டவர். நாடியின் உள்ளாக நாதம் எழுப்புவர். தேடிச் சென்றெங்கே தேனை முகந்துண்டு. பாடியுள் நின்ற பகைவரை கட்டுமே. விளக்கம். மனதை அலைய விடாமல் மூச்சு காற்றை உடலின் உள்முகமாகச் செலுத்தி உச்சந்தலையில் உள்ள சகசார சக்கரத்திற்கு கொண்டு சேர்ப்பவர்கள் ஆத்ம ஞானம் எனும் மெய்ப்பொருளை காண்பார்கள். இடைகளை பிங்களை ஆகிய நாடிகளின் வழியே செல்லும் காற்றை சுழுமுனை நாடிக்குள் செலுத்தும் போது உடலுக்குள் ஒரு தெய்வீக ஓசை கேட்கும். இதனை அநாகத நாதம் என்பார்கள். இது சகசார சக்கரத்தை அடையும் போது அங்கே ஞானம் என்னும் அமுதம் சுரக்கும். அந்த பேரின்ப தேனை பருகி பரவசமடைவார்கள். இவ்வாறு அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பவர்களுக்கு உடலாகிய கோட்டைக்குள் ஒளிந்திருக்கும் காமம், கோபம், மயக்கம் போன்ற உட்பகைவர்கள் தானாகவே அடங்கிவிடும். மனதை அலைக்கழிக்கும் தீய குணங்கள் கட்டுப்பட்டு மன அமைதி கிட்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். Explanation. Those who, without letting their minds wander, direct their breath into the body and bring it to the Sahasrara chakra at the top of their heads will see the real thing called Atma Jnanam. When the air passing through the Idya Kalai and Pingla Nadis is directed into the Suhumna Nadi, a divine sound is heard within the body. This is called Angata Nadam. When it reaches the Sahasrara chakra, the nectar called Jnanam is secreted there. They will drink that blissful nectar and become ecstatic. Tirumular states that those who experience that bliss in this way will automatically be subdued by the internal enemies such as lust, anger, and delusion hidden within the fortress of the body, and the evil qualities that disturb the mind will be controlled, and peace of mind will be attained. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.